நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு தேர்தல்லையுமே வாக்கு விகிதம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு விகிதம் பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. அதாவது 8% 4% சரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதாவது தினத்தந்தி நாளேட்டின் நிறுவனர் தமிழர் தந்தை என்று அழைக்கப்படும் சீப ஆதித்தனரால் 1958 தொடங்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. பின்னால இந்த பெயரை சீமான் தத்தெடுத்து கொண்டார். 2010 ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் அதனை ஒரு புதிய அமைப்பாகவும் தொடங்கினார். இந்த அமைப்பு தான் ஒரு தமிழ் தேசியம், ஈழ போராட்டம் இப்படின்னு ஒரு தமிழ் தேசிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பெருவாரியான இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சியா பார்க்கப்பட்டது. ஆனா அந்த வகையில 2011ஆம் ஆண்டுல தேர்தலில் முதல் முறையா நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. அப்பொழுது சுமார் 4,58,104 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. இது 1.1 விழுக்காடு வாக்குகள் ஆகும். இந்த தேர்தலில் கடலூர் தொகுதியில சீமான் போட்டியிட்டாரு. அப்போ 12,497 வாக்குகளை அவர் பெற்று தோல்வியையும் சந்திச்சாரு. அதற்கப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 3.89 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு 30,37,139 வாக்குகள் கிடைத்திருக்கு. இதுல அக்கட்சியின் வாக்கு விகிதம் 6.72% அதிகரிச்சது. அந்த தேர்தலில் சென்னை திருவொற்றி தொகுதியில் போட்டியிட்ட சீமான் 48,597 வாக்குகளை பெற்று 3வது இடத்தையும் பிடிச்சாரு. அதன் பிறகு தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் கட்சி 43,67,404 வாக்குகளை பெற்றது. இதன் மூலம் அந்த கட்சியின் வாக்கு விகிதம் 8 விழுக்காடாக அதிகரிச்சது. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு மாநில அந்தஸ்தும் கிடைச்சது. ஒவ்வொரு தேர்தலுக்குமே மற்ற கட்சிகளை விட வேட்பாளர்களை முன்னதாகவே சீமான் அறிவிச்சிருவாரு. அதாவது 234 தொகுதியிலையுமே சரிபாதியாக ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள்னு அறிவிக்கிறத சீமான் ஒரு வழக்கமாகவே வச்சிட்டு இருந்தாரு. அதே போலதான் இந்த தேர்தலையுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிவிகிதமாக வேட்பாளர்களை நியமிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் இந்த தேர்தலில் காரைக்குடி தொகுதியில சீமான் போட்டியிட்டாரு. ஆனா அங்க அவர் 17,926 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வி அடைஞ்சிட்டாரு. இது காரைக்குடி தொகுதியில கடந்த 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் துரைமாணிக்கம் பெற்ற வாக்குகளை விட 6,000 வாக்குகள் குறைவாக இருக்கு. இதை அடுத்து வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரையில இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் 44 லட்சத்திலிருந்து 19 லட்சமா குறைஞ்சிருக்கு. அதாவது சுமார் 25 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இழந்திருக்கு. வாக்கு விழுக்காடும் 8லிருந்து 4ஆக குறைஞ்சிருக்கு. ஆனா திராவிட கட்சிகளுக்கு நாம் தான் மாற்று சக்தி என்று சொல்லி இளைஞர்களை தன் பக்கம் இழுத்துட்டே இருந்த சீமான் கடந்த 2 வருடங்களுக்கு முன் வந்த தாவேகாவிடம் இளைஞர்கள் சேர்ந்ததை கடுமையா விமர்சித்து வந்தாரு. அதாவது அதிமுக, திமுக ஆகிய திராவிட கட்சிகள் தாவேகாவை எதிர்த்ததை விடவும் சீமான் கடுமையாக எதிர்த்தாரு. ஆனா இன்று காரைக்குடி தொகுதியில அதே தாவேகாவிடம் சீமான் தோல்வியடைந்து டெபாசிட்டை இழந்திருக்காரு. இந்த தோல்வியின் மூலம் இளைஞர்களை சரியாக பயன்படுத்தாததையும் மாற்று சக்திக்கான அரசியலை சரியான திசையில எடுத்து செல்லாததும் தான் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்குன்னு பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க.